வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கு டேட் படி வந்திருக்கு 13/6/2025 வந்த நோட்டிஃபிகேஷன் இது. டிப்ளமோ ஐடிஐ லெவல் முடித்தவங்களுக்கான கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்குரிய நோட்டிஃபிகேஷன் தான் இது. நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் டிப்ளமோ முடித்தவங்க, ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது போல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க, இது போல் நிறைய வேக்கன்ட் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் டிஎன்எஸ்டிஸ்லையுமே டெக்னிக்கல் ஜாப் வேக்கன்ட் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎன்எஸ்டிஸுமே இதில் கொஞ்சம் கம்பைன் ஆகிருக்கு, அதுவுமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கு. 13/6/2025 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்களுக்கு வந்து ஜூலை 12 வரைக்குமே டைம் இருக்குது. அது வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னா 16/7/2025 அதுலேருந்து 18/7 ஜூலை 18 வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/8/2025 அதாவது ஆகஸ்ட் 31 கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்ஜெக்ட் பேப்பர் உண்டு. அவங்கவுங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, எந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுங்கிற டீட்டெயிலே கீழே தான் இருக்குது. அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் எப்போ நடக்கும் அப்படின்னா இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அக்ரிகல்ச்சர், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இது போல் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, ஹார்டிகல்ச்சர், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 7/9/2025 உங்களுக்கு 11/9 அப்புறம் 15/9/2025 வரைக்குமே நடக்கும். அதாவது செப்டம்பர் மந்தில் உங்களுக்கு பேப்பர் செகண்ட் வந்து நடக்கும். ஃபஸ்ட் பேப்பர் எல்லாருக்குமே காமனாக நடக்குது, ஒரே நாள் தான் 31/8/2025. சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும் செப்டம்பர் மந்த்து உங்களுக்கு தனித்தனியாக நடக்கும். அதுபோல் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங்கு, ஃபிசிக்கல் எஜுகேஷனில் கூட வந்திருக்கு. இது செக் பண்ணிக்காங்க. ட்ரேடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய கொடுத்துருக்காங்க. சிவிலே ட்ராட்ஸ்மேன், சிவிலே எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கு, இன்ஜினியரிங், ட்ராயிங்கு, இது வந்து உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கணும். இது நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. அப்ளை பண்ணுறதுலாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இப்போ என்ன போஸ்ட்டுங்கிறத மெயினாக பார்த்தலாம். போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கங்க. கெமிஸ்ட் கிரேட் 1 இன்ஸ்டியூட் ஆஃப் செராமிக் டெக்னாலஜி, விருத்தாசலம். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸு எத்தனை வேக்கன்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து லெவல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. லெவல் 20, லெவல் 15, 13 இது போலலாம் இருக்கும், பார்த்துக்காங்க. மைன் சர்வையர் தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிட்டடில் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட். எங்கெங்கே இருக்குது அப்படி கொடுத்துருக்காங்க. அதுபோல் டெக்ஸ்டைல்ஸில் எவ்வளோ வேக்கண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஊரில் இருக்குன்னே கொடுத்துருக்காங்க. இது செக் பண்ணிக்காங்க. எத்தனை போஸ்ட்டு ஒவ்வொரு ஏரியாவில் இருக்குது. இப்போ பாருங்கள், தருமபுரிக்கு எத்தனை இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுமாங்கிறது அது பின்னாடி ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன டிகிரி வச்சுருக்கணும், ஐடிஐனா அது என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தெளிவாக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் ஹைவேலலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அந்த போஸ்டிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் இருக்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டல் சூப்பரண்டர் போஸ்டிங் இருக்குது. அதுபோல் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டில் இருக்குது, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கு இருக்குது. ரப்பர் கார்பரேஷனில் அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர் இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது. சர்வையர் இருக்குது. இதில் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரு. இந்த டிப்ளமோ டிப்ளமோ ஹார்ட்டி படித்தவங்களுக்கு இங்கே யூஸ் ஆகும். இங்கே எத்தனை போஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க. இங்கே வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆஷ்கி, அட்டு, ஸ்டார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்க்கு கீழேயே இருக்கும். அதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே இத்தனை போஸ்டிங் இருந்தாலும் அது யாருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கீழே கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்துடலாம். இங்கே டிஎன்எஸ்டிசியில் வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னால இங்கே இருக்குது பாருங்கள்.
ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இங்கே இருக்குது. இது எல்லாமே டிஎன்எஸ்டிசி கீழே வரக்கூடிய ஜாபு. ஒவ்வொரு டிஎன்எஸ்டியில் எங்கேன்னு பார்த்துக்கோங்க. கும்பகோணம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், மதுரை, ஒவ்வொரு பிரான்ச்சில் வந்து என்னென்ன வேக்கண்ட் இருக்குது, எத்தனை வேக்கண்ட் இருக்குது அது கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் எலக்ட்ரிஷியன் இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிஷியனுக்கு கும்பகோணத்தில் எத்தனை, கோயம்புத்தூரில் எத்தனை, எல்லா வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸு. வெல்டர், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேனில் வெல்டர் போஸ்டிங்க்கு எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது, எந்த ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர், டீசல் மெக்கானிக்கு ஸ்பெசிஃபிக்காகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், இது வந்து எலக்ட்ரிக்கல் முடித்தவங்களுக்கு மெயினாக டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு. இங்கே லெவல் பே, இதுக்கு உரிய லெவல் பே இங்கே இருக்குது. மற்றதுக்கெல்லாம் இப்போ டிஎன்எஸ்எஸ்சிக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க லெவல் பே. இங்கே இருக்குது பாருங்கள், ₹18,000 56,900 வரைக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்டார் இதெல்லாம் என்ன மீனிங் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா வேக்கன்சிஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் டிடக்டட், இது வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு மெயினாக. அடுத்து இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சிஸ் ஒரு ஆஷ்கி கொடுத்துருந்தா, அட்டு கொடுத்துருந்தா இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி காஸ்ட்டு அவங்களும் வந்து சேருவாங்க. இது மாதிரி டாலர் கொடுத்தா ஒன்லி ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி காஸ்ட் ட்ரைப்ஸு. அடுத்து இந்த டபுள் ஆஷ்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எப்படின்னா டெய்லி பேட் ₹872, அதாவது ஒரு நாளைக்கு ₹872 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 240 days கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் பீரியடாக கன்சிடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், ஆஸ் ஆன் 1/7/2025 1/7/2025 படி உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும், அதாவது கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிஸ் இதெல்லாம் இல்லாதவங்க, எம்பிசி பிசி பிசிஎம் இந்த காஸ்ட்டில் வராதவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காஸ்ட்டில் வரவங்களுக்கு கீழே ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இப்போ இது மேக்ஸிமம் வந்து ஓசி பீப்புளுக்கு இருக்கும். என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் 47 மேக்ஸிமம் ஏஜே இருக்குது. ஆனால் அடுத்தடுத்த போஸ்ட் பாருங்கள், இந்த இதுக்கெல்லாம் பாருங்கள் 32 தான் மேக்ஸிமம் ஏஜ். கன்செஷன் யாருக்குன்னு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தால் இதுக்கு வந்து 42 இருக்கலாம். இந்த 32 கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே வந்து 42 இருக்கலாம். அது போல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 50 இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதில் பாருங்கள், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸருக்கு இந்த ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வேறு ஏஜ், இது 37 47 50. இது வந்து ஓசிக்கு வரும். அடுத்தது பிசி எம்பிசிக்கெலாம் எவ்வளோங்கிறது இங்கே கீழே இருக்குது, இங்கே தான் இருக்குது. பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டிஎஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இங்கே வந்து யாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது இந்த போஸ்டிங்க்கெலாம் கீழே சில போஸ்டிங்க்கு அவங்களுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உண்டு. எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்காங்க அந்த பாக்ஸு. இந்த போஸ்டிங்கெல்லாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, அதனால் அப்ளை பண்ணலாம். இந்த வரைக்குமே கிடையாது, ஆனால் கீழே வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் வெல்டர் இந்த ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் கீழே வருது இல்லையா, இந்த போஸ்டிங்கெல்லாம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. 35 இருக்கணும், எஸ்சி எஸ்டினா 40 இருக்கணும். அதுபோல் இங்கே 45, இங்கே 50, இங்கே 53 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுபோல் நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து கரெக்டாக செக் பண்ணிக்காங்க. பாயிண்ட் 4.2ல் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கெமிஸ்ட் அண்ட் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு வேணும்னா இந்த போஸ்ட் கோடு இதுதான், முன்னாடி போஸ்ட் கோடோடு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் எம்எஸ்சி டிகிரி இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இன் கெமிஸ்ட்ரி ஆர் இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் இன் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கிளாஸ் பிஎஸ்சி டிகிரி இன் கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே இந்த குவாலிஃபிகேஷனில் வரக்கூடியது. இந்த கெமிஸ்ட் கிரேட் 1க்கு இந்த போஸ்டிங் உரியது. இங்கே கீழேயும் இருக்குது பார்த்துக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசர்ச் இன் பியூர் ஆர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி ஆர் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபார் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 2 years. 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து மைன் சர்வையர், அவங்களுக்கு வந்து டிகிரி இன் சிவில் இல்லை டிப்ளமோ இன் சிவிலும் இருக்கலாம்.
இங்கே வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிகிரி இன் சிவில், டிப்ளமோ இன் சிவில். அதுபோல் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே இவங்க வந்து தெளிவாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கணும். இது வந்து டிப்ளமோக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அடுத்து ஐடிஐக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஐக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் இருக்குது இல்லையா, இதில் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி, மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன், அதாவது 10th முடிச்சிருக்கணும், ஐடிஐ சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போல் ஐடிஐக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. சில போஸ்டிங்க்கு டிகிரி லெவல் கேட்டிருக்காங்க, சில போஸ்டிங்க்கு உங்களுக்கு டிப்ளமோ லெவலும் இருக்குது, டிகிரியும் இருக்குது, சில போஸ்டிங்க்கு ஐடிஐலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தெளிவாக. அதுபோல் ஒரு சில போஸ்ட்டுக்கு போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன், இங்கே பாருங்கள், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், எலக்ட்ரிஷியன், வெல்டர், இந்த போஸ்ட்டுக்கு ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 152 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 45 kg இருக்கணும். சில போஸ்டிங் தான், எல்லா போஸ்டிங்கும் இல்லை, டீட்டெயிலாக பார்த்துக்காங்க. சில போஸ்டிங்க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்தலாம். பேப்பர் 1 வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து எஸ்எஸ்எல்சி லெவல் தான். 100 கொஸ்டின்ஸு, அடுத்து 75, 25, டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். டியூரேஷன் வந்து 3 hours. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150, 150, அப்போ 300 மார்க்ஸு. இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா 60 எடுக்கணும். இந்த கேஸ்ட்டில் வரவங்கெல்லாம் இங்கே ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்களே, இவங்களுக்கு 60 மினிமம் குவாலிஃபைங்க, அதர்ஸ்க்கு மினிமம் குவாலிஃபைங் 60, 2 பேருக்குமே காமன் தான். அடுத்து பேப்பர் 2 பார்த்துக்காங்க. சப்ஜெக்ட் பேப்பர். சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எப்படி நடக்கும்னா உங்களுக்கு சிபிடி மெத்தடில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு பேப்பர் ஓகே, ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஓஎம்ஆர். யூஸ்வலாக நீங்கள் குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இல்லையா, அதே போலவே தான் ஓஎம்ஆரில் நடக்கும். ஆனால் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான். ஸோ அதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் வருது. 200 கொஸ்டின்ஸு, டியூரேஷன் வந்து 3 hours, மார்க்ஸ் வந்து 300. ஸோ டோட்டல் 450க்கு தான் உங்களுக்கு கேல்குலேஷன் எடுப்பாங்க. ஏன்னா இது தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறதுனால இதை விட்டுடலாம். இந்த 150 மார்க்ஸு, இந்த 300, டோட்டலாக 450 மார்க்ஸுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் வருது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிபிடி மெத்தட் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு மெத்தட்னாலும் கொஸ்டின் வந்து எந்தெந்த வெர்ஷனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கெமிஸ்ட் கிரேட் 1லாம் இங்கிலீஷில் தான் வரும், மைண்ட் சர்வேயரு இங்கிலீஷில் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். அதுபோல் சில எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வரும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு இது நல்ல ஒரு சான்ஸு, நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேணாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.